இப்போ பெரியார் இடத்துல கேட்குறாங்க, நம்மளாக இருந்தால் கோவப்பட்டிருப்போம், ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடியவர் பெரியார்ன்றாங்க. ஐயா பதில் சொல்லுகிறார், பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான், சாக்ஸ் போட்டிருப்பான், அதனால் அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும். பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டான், அதனால் அவனுடைய காலை நக்கி பழிப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். உலக தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள். ஈவேரா எனும் போலிபிம்பம் அப்படிங்கிற தலைப்புல நாம ஈவேரா பத்தி பல்வேறு காணொலிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதன் ஒரு தொடர்ச்சியா தான் இந்த பதிவு இருக்க போகுது. இன்னைக்கு பெரியாரிஸ்டுகள் எல்லாமே ஈவேரா தன்னோட வாழ்க்கையில எதுக்காகவுமே சமரசம் செஞ்சுக்கிட்டதே கிடையாது, அவரு அஞ்சா நெஞ்சர் அப்படி இப்படின்னு பெருசா பில்டப் கொடுப்பாங்க. அதே நேரத்துல சங்கிகளோட தலைவரான சாவர்கரோ வெள்ளைக்காரங்களுக்கு பல முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெள்ளைக்காரங்களோட ஷூவை நக்கி இருக்காரு அப்படின்னு அவங்களை கிண்டலும் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட தலைவரான ஈவேரா சங்கிகளே மிஞ்சிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பார்ப்பானோட காலை நக்கிறத விட வெள்ளைக்காரனோட காலை நக்கலா, அது சாக்ஸ் அணிந்த சுத்தமான கால்கள் அப்படின்னு பொன் மொழிகளை உதிர்த்திருக்காரு ஈவேரா. அது மட்டும் இல்லாம சாவர்கர் எப்படி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரோ அதே போல வெள்ளைக்காரர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருக்காரு இந்த ஈவேரா. அதை பத்தி தான் அந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. 1931 மாவீரன் பகத்சிங் லாகூர் சிறையில் இருக்கும்போது அவரோட அப்பாக்கு எழுதின கடிதங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு. அதுக்கு அடுத்த ஆண்டே அவர் தூக்கிலிடப்பட்டாரு. இது இந்தியர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. இந்நிலையில தான் அவர் எழுதிய இந்த புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தாரு தோழர் ப. சிவானந்தம். அந்த புத்தகத்தை ஈவேராவோட பகுத்தறிவு பிரச்சார நிறுவனம் தான் வெளியிட்டது. அதை நடத்திட்டு வந்தது ஈவேராவோட அண்ணனான ஈவே கிருஷ்ணசாமி. அப்போ தமிழ்நாட்டில் நீதி கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. ஈவேராவும் அப்போதைய நீதி கட்சிக்கு ஆதரவாக தான் இருந்தாரு. இந்த நிலையில தான் இப்படி புத்தகம் வெளியிட்டது ஆங்கில அரசுக்கு பிடிக்கல. இதனால அந்த புத்தகம் வெளியிட காரணமா இருந்த ஈவேராவோட அண்ணனான ஈவே கிருஷ்ணசாமியையும் மொழியாக்கம் செஞ்ச தோழர் ப. ஜீவானந்தத்தையும் கைது செய்து சிறையில் அடைத்தது பொப்பிலி அரசர் தலைமையிலான நீதி கட்சி. அந்த புத்தகத்தை ஈவேரா ஏன் வெளியிட்டாரு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் 1932 அவர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தான். ரஷ்யா, ஜெர்மனி உட்பட பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சாரு. அப்போ அவருக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அறிமுகம் கிடைச்சது. அதே காலகட்டத்தில் ஈவேரா நடத்திய இதழ்கள்ல தோழர் ப. சிவானந்தமும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வலியுறுத்தி பல்வேறு கட்டுரைகள் எழுதி வந்தாரு. இப்படி எல்லாம் சேர்ந்துதான் ஈவேரா நடத்திய சுயமரியாதை இயக்கத்தின் மேல ஆங்கிலேய அரசுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. இதனால சுயமரியாதை இயக்கத்தை தடை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். இந்த நிலையில தான் ஈவேராவோட அண்ணனையும் தோழர் ப. சிவானந்தத்தையும் கைது செய்தது ஆங்கிலேய அரசு. தன்னோட சுயமரியாதை இயக்கத்தை ஆங்கிலேயர்கள் தடை செய்ய போறாங்க அப்படின்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஈவேரா அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஆங்கிலேயர்கள் கிட்ட சமாதானம் பேசவும் முன் வந்தாரு. இந்நிலைமையில 24/3/1935 அன்னைக்கு தோழர் ப. சிவானந்தமும் ஈவே கிருஷ்ணசாமியும் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாங்க. அதுல நான் ஏன் நாஸ்திக நானேன் அப்படிங்கிற பகத்சிங் எழுதிய கடிதம் லாகூர்ல இருந்து வெளியாகிற பீப்புள்ஸ் பத்திரிகையில பிரசுரிக்கப்பட்டதையும் அதை அரசாங்கம் பறிமுதல் செஞ்சதையும் எங்களுக்கு தெரியாது, அதனால அதை மொழிபெயர்த்ததும் அச்சிட்டு கொடுத்ததும் தேச துரோகத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க செஞ்சது கிடையாது, அதுக்காக எங்களை மன்னிச்சிடணும் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. இப்படி எழுதி கொடுத்த பிறகு அவங்களுக்கு விடுதலையும் கிடைச்சது. இந்த சம்பவத்தை பத்தி கவிஞர் கருணானந்தம் எழுதிய தந்தை பெரியார் முழு முதல் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல விரிவா இருக்கு. அதுல ஒரு காலகட்டத்தில் பெரியார் அரசுக்கு தம் மீதும் இயக்கத்தின் மீதும் தப்பு அபிப்பிராயம் ஏற்பட்டதை அறிந்து அதனை போக்க ஒரு ராசி பேச நேரிட்டது. இது கேவலம் அல்ல என்ற எண்ணம் தான் பெரியாருக்கு. அப்படி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு என்ன காரணம்னு பெரியார் எழுதுறாரு. அதுல உண்மை விளக்கம் பிரஸ் பத்திரிகையாளரான தோழர் ஈவே கிருஷ்ணசாமி அவர்கள் மீதும் தோழர் ப. சிவானந்தம் மீதும் காலஞ்சென்ற பகத்சிங்கால் எழுதப்பட்ட நான் ஏன் நாத்திக நானேன் என்ற புத்தகத்தை முறையே பிரசுரித்ததற்காகவும் மொழிபெயர்த்ததற்காகவும் இந்தியன் பீனல் கோட் 124A செக்ஷன் படி ராஜத்வேஷத்தை குற்றம் சாட்டி கைதியாக்கி சிறையில் வைத்து வழக்கு தொடர்ந்திருந்தது வாசகர்கள் அறிந்ததாகும். அவ்வழக்கு மேற்கண்ட இரு தோழர்களாலும் ராஜத்வேஷத்தை உண்டாக்கவோ அதை பிரச்சாரம் செய்யவோ எண்ணம் கொண்டு அப்புத்தகம் பிரசுரிக்கப்படவில்லை என்று அரசாங்கத்திற்கு தெரிவித்து ராஜத்வேஷம் என்று கருத தகுந்த காரியங்கள் பதிப்பிக்கப்பட்டு விட்டதற்காக மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அரசாங்கத்தார் வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டு ஈவேக்கி மற்றும் ப. ஜீவானந்தம் ஆகியோர்களை விடுதலை செய்து விட்டார்கள். இந்தபடி இந்த இரண்டு தோழர்களும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடுதலை அடைந்தார்கள் என்பதற்கு அவர்களே முழு ஜவாப்தாரிகள், அதாவது அவங்க தான் முழு காரணம் அல்ல என்பதையும் பெரும்பான்மையான அளவுக்கு நானே காரணம் என்பதையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு நான் தான் மிக முக்கிய காரணம்னு அவரே ஒத்துக்கிறாரு.
அதுக்கப்புறமா ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்றாரு. சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சர்க்கார் மனதில் எப்படியோ தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டு எப்படியாவது அடக்கி அழித்து விட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். இத கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஓரளவுக்காவது சர்க்காரோட ராசி ஏற்படுத்திக்கலாம், அதாவது சமாதானம் ஆயிக்கலாம் அப்படிங்கிற ஆசையில தான் அப்படி செஞ்சேன். அது மட்டும் இல்லாம பொருளாதார விடயங்கள்ல நாம சமதர்ம கொள்கையை பேசுறது சர்க்காருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதே போல சாதி மத சம்பந்தமான விஷயங்களில் வேறு சாதிக்காரர்கள் மனம் புண்படும்படியோ அவமானம் ஏற்படும்படியோ என்று இல்லாமல் சாதி மத கண்டனங்கள் செய்து கொள்ளலாம் என்றும் முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு எங்க தன்னோட சுயமரியாதை இயக்கத்தையும் பத்திரிகையையும் அரசாங்கம் தடை செஞ்சிருமோ அப்படின்னு பயந்து சமரசம் செஞ்சுக்க முன் வந்தாரு ஈவேரா. இப்படியெல்லாம் நம்ம சர்க்காரோட சமரசம் செய்யல அப்படின்னா சர்க்காருக்கும் நமக்கும் வீண் தொந்தரவும் மனக்கசப்பும் ஏற்படும். இப்படி சமாதானம் ஆனதுனால அதுக்கு பலன் என்னவானாலும் அதுக்கு நானே பொறுப்பாளி என்றுதான் சொல்ல வேண்டும். சில இளைஞர்களுக்கு இது கேவலமானதாக தோன்றலாம் என்றாலும் நம் இயக்கம் சம்பந்தமான நமது கொள்கைகளிலோ திட்டங்களிலோ எதையும் விட்டு கொடுத்து சமாதானம் செய்து கொண்டதாக எனக்கு படவில்லை. சுயமரியாதை இயக்கம் சட்ட வரம்புக்கு உட்பட்ட இயக்கம் அல்லவா அப்படின்னு தன்னோட குடியரசு இதழில் 31/3/1935 அன்னைக்கு தான் மன்னிப்பு கேட்டதுக்கும் சமரசம் செஞ்சுக்கிட்டதுக்கும் முட்டு கொடுத்து எழுதியிருக்காரு ஈவேரா. என்னடா அது, ஈவேரா இவ்வளவு நல்லவரா இருக்காரு, ஈவே கிருஷ்ணசாமியும் தோழர் ப ஜீவானந்தமும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் அப்படி எழுதல அப்படின்னா அந்த விடயத்தை ஜீவா வெளியிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா இப்படி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு பிறகு தோழர் ப ஜீவானந்தத்துக்கு சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால அவர் வெளியில வந்து சுயமரியாதை சமதர்ம கட்சி அப்படின்னு ஒண்ணு தொடங்கி அதுக்குன்னு சமதர்மம் அப்படின்னு ஒரு இதழையும் ஆரம்பிச்சாரு. அந்த இதழ்ல நான் ஏன் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு தெளிவா விளக்கி இருக்காரு. இதனால தான் எங்க தன்னோட பேர் கெட்ட பேராயிருமே அப்படின்னு வேற வழியே இல்லாம தான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு தன்னோட குடியரசு இதழில் எழுதினாரு ஈவேரா. சரி, ஜீவா ஏன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு அதற்கான விளக்கத்தை அவர் எழுதிய ஈரோட்டு பாதை சரியா அப்படிங்கிற புத்தகத்துல தெளிவா விளக்கி இருக்காரு. அதுல அவரு நான் ஏன் நாசிகனானேன் அப்படிங்கிற புத்தகத்தை மொழிபெயர்த்ததுக்காக என்னை சிறையில் அடைச்சாங்க. இந்த நிலைமையில தான் சர்க்காரின் அழிவு நடவடிக்கையை கண்டு ஈவேரா மிரண்டார். சமதர்மத்திற்கு விரோதிகளான ஆர்.கே. சண்முகம் போன்றவர்கள் தருணத்தை தவற விடாமல் செயல்பட்டனர். ஏற்கனவே உள்நாட்டு மந்திரியா இருந்த பன்னீர்செல்வம் சி.வி. நாயுடு மூலம் நாத்திக பொது உடைமை பிரச்சாரத்தை நிறுத்திவிட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் கட்சியை சர்க்கார் அழித்துவிட முடிவு கட்டிவிட்டது என்றும் ஈவேராவை மிரட்டிய கதையும் நமக்கு தெரியும். என்ன மானங்கெட்டத்தனமா மன்னிப்பு கொடுத்து விட்டு வெளியில வரும்படி ஈவேரா அவர்கள் கே.எம். பாலசுப்ரமணியம் மூலம் ஒரு கடிதத்தை சிறைச்சாலைக்கு அனுப்பி என்னை கட்டாயப்படுத்தினார். அதுக்கு நானோ பெரிய நாயக்கர் அதாவது ஈவே கிருஷ்ணசாமி வேண்டுமானால் மன்னிப்பு கொடுத்து விட்டு போகட்டும், நான் மன்னிப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருந்தேன். அதுக்கு அவங்க நான் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா சர்க்கார் இந்த இயக்கத்தை அழிச்சிரும் அப்படின்னு சட்டத்தை நன்கு அறிந்த ஆர்.கே. சண்முகம் போன்றவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்படி நீங்க மன்னிப்பு கேட்டு வெளில வந்தீங்கன்னா அந்த மன்னிப்புக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு குடியரசுலயும் நானே எழுதிடுறேன் அப்படின்னு ஈவேரா கட்டாயப்படுத்தி இருக்காரு. இதனால தான் சுயமரியாதை இயக்கம் நாட்டில் குழப்பத்தை உண்டாக்கும் கொள்கையை உடைய பொது உடைமை இயக்கம் அல்ல அப்படின்னு அரசாங்க நம்புறபடி நாம ஏதாவது செய்ய வேண்டியதாயிற்று. பொது உடைமை கட்சி அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, அந்த தத்துவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு பொது உடைமை இயக்கம் அல்ல என்று அரசாங்கத்தை நம்ப செய்ய வேண்டும் என்று எழுதுகிற அளவுக்கு சாக்கடையில் சறுக்கி விழுந்தார். தான் உயிரோடு இருக்க பிற்போக்கு கும்பல்களின் யோசனைப்படி யார் காலையும் பிடிக்க துணிந்தார் ஈவேரா. சுயமரியாதை சமதர்மத்திற்காக உயிரை விட தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான வாலிபர்களின் மானத்தை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கும் பொப்பிலி சர்க்காருக்கும் அடகு வைத்தார் ஈவேரா. இதனைத் தொடர்ந்து 1935 மார்ச் 10 அன்னைக்கு குடியரசுலையும் ஒரு மானங்கெட்டத்தனமான அறிக்கையும் வெளியிட்டாரு. அந்த அறிக்கையோட இறுதி பகுதியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியை விட பிரிட்டிஷ் ஆட்சியே மேலானது என்பது என்னுடைய வெகுநாளைய அபிப்பிராயம் அப்படின்னு எழுதியிருக்காரு ஈவேரா. இதை பத்தி தோழர் ப ஜீவா, காங்கிரஸ் ஆட்சியை விட பிரிட்டிஷ் ஆட்சி மேலானது என்பது ஈரோட்டு பாதை கண்ட உண்மை. காங்கிரஸை எதிர்ப்பதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் ஏகாதிபத்திய அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க தயார் என்பது ஈரோட்டு பாதையின் அரசியல் கொள்கை. சமதர்மம் பத்திரிகையில ஈவேராவை தாக்கி நான் எழுதினேன். சிங்காரவேலுவும் ஈவேராவின் போக்கை போலி சுயமரியாதை என்று கண்டித்தார் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஈவேரா மன்னிப்பு அறிக்கை கொடுத்த பிறகு உண்மையான சுயமரியாதை சமதர்மிகள் ஈவேராவின் தலைமையை வெறுத்தனர். தங்கள் கருத்து வேற்றுமைகளை உறுதியாக சொல்ல ஆரம்பித்தனர். சுயமரியாதை இயக்கத்தில் உள்ள இளைஞர்களோட மானத்தை
பிற்போக்கு கும்பலான நீதி கட்சிக்கு பாத காணிக்கையை வைக்க துணிந்த ஈவேராவால நமக்கு ஒரு நன்மையும் கூட ஏற்படாது, நாட்டிற்கும் நன்மை வராது, அந்த தலைமை சுயமரியாதை தலைமையும் அல்ல அப்படின்னு விடாமல் தாக்கி வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் திருத்துறைப்பூண்டியில் சுயமரியாதை மாநாடு நடந்தது. அதில் நான் ஈவேரா சுயமரியாதைக்காரர் அல்லவென்றும் இதுவரை சுயமரியாதை கொள்கைகள் என்று சொல்லி வந்தவைகள் ஈவேராவின் தலைமையில் வெற்றி பெற முடியாது என்றும், கடவுளையும் காந்தியையும் தூக்கி எறிந்துவிட்டு பகுத்தறிவின் வழியில் செல்லும் வாலிபர்கள் பகுத்தறிவுக்கும் சுயமரியாதைக்கும் விரோதமாக செல்லும் ஈவேராவின் தலைமையை தூக்கி எறிந்துவிட்டு முன்னேற வேண்டும் என்று வாலிபர்களை கேட்டுக்கொண்டேன் அப்படின்னு பேசி ஈவேரா எந்த அளவுக்கு சுயமரியாதை கொள்கையிலிருந்து விலகி இருக்காரு அப்படின்னு வரிசையா பட்டியலிடுறாரு தோழர் ப. ஜீவானந்தம். ஈரோட்டு பாதை சரியா அப்படிங்கிற புத்தகத்தின் இறுதி பகுதியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரை ஈரோட்டு பாதையின் 20 வருட சரித்திரத்தை எனது கட்டுரையில் குறிப்பிட்டு வந்துள்ளேன். அந்த சரித்திரம் எடுத்துக்காட்டுவது என்பது ஈவேரா என்றும் சமூக புரட்சிக்கு விஞ்ஞானியாக பாதை காட்டியதில்லை. தொழிலாளி விவசாய பொதுக்கூட்டங்களில் வேரூன்றி நிற்கின்ற எந்த போக்கு கட்சியோடும் ஸ்தாபனத்தோடும் கூட்டணிக்கு முயன்றதும் இல்லை. நெருங்கி உறவாடி படிப்பினை பெற்றதும் இல்லை. போகட்டும், தனித்து நின்று பொதுமக்களுக்கும் புரட்சி கட்சிகளுக்கும் வழிகாட்டும் வடிவத்தில் உருப்படியான எந்த முன்னேற்றத்தையாவது கண்டாரா? அதுவும் இல்லை. நேர்மாறாக புரட்சி கட்சிகளின் நடவடிக்கைகளை எதிர்த்து வந்திருக்கிறார். ஜனநாயக ஸ்தாபனங்களை திருத்துவதற்கு பதில் அழிக்க முற்பட்டிருக்கிறார். சுயமரியாதை தந்தை, சிந்தனையின் சிற்பி, புரட்சி பெரியார் என்ற பெரிய பட்டங்களை சூடி சமதர்ம இயக்கத்தை, பொதுமக்களின் புரட்சி எழுச்சியை காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாட்டில் பிற்போக்கு சக்திகளான ஜமீன்தாரி, நிலச்சுவான்தார், முதலாளி வர்க்கங்களின் கையாளாக கடனாற்றி வந்திருக்கிறார். தமது எதிர் புரட்சி கொள்கைகளுக்கு சாதகமாக இளைஞர்களின் வேகத்தை பயன்படுத்திக் கொள்ளும் பொருட்டு, மக்கள் அணியில் பிளவு உண்டாக்கும் பொருட்டு புரட்சி சொற்றொடர்களை, இனவெழுச்சி அடைமொழிகளையும் தாராளமாக அள்ளி வீசி வந்திருக்கிறார். எனவே ஈரோட்டு பாதை புரட்சி பாதை அல்லது பொதுவுடைமை பாதை அல்ல, அது பொதுமக்கள் பாதையும் அல்ல அப்படின்னு அந்த புத்தகத்தை முடிக்கிறாரு தோழர் ப. ஜீவானந்தம். இப்படி ஈவேராவோட சுயமரியாதை கட்சியிலிருந்து விலகி அதன் பிறகு சுயமரியாதை சமதர்ம கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு 1940 பொதுவுடைமை கட்சி அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் சேர்ந்துறாரு தோழர் ப. ஜீவானந்தம். இந்த புத்தகத்தில் அவர் சொன்னபடிதான் ஈவேரா ஜமீன்தாரிகளுக்கும் நிலச்சுவார்ந்தார்களுக்கும் முதலாளி வர்க்கத்துக்கும் கையாளா இருந்தாரு அப்படிங்கிறத பின் நாட்கள்ல ஈவேராவோட செயல்பாடுகள் நிரூபிச்சது. அதற்கு மிகப்பெரிய உதாரணமா கீழ்வெண்மணி படுகொலையை சொல்லலாம். அதுல 44 அப்பாவி தமிழர்கள் கூலி உயர்வு கேட்டதால அன்றைய பண்ணையாரா இருந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுவால எரிச்சு கொல்லப்பட்டாங்க. ஆனா அதை பத்தி பேசின ஈவேராவோ, இந்த சம்பவத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தான் காரணம், கம்யூனிஸ்ட் கட்சி தான் வாங்குற சம்பளத்துல எப்படி வாழணும் அப்படின்னு அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிக்காம முதலாளித்துவத்தின் பக்கம் நின்னாரு ஈவேரா. இப்படி சுயமரியாதை சுயமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஈவேரா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பிறகு அவரோட சுயமரியாதை இயக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டம் காண ஆரம்பிச்சது. இதனால தான் 1938 அதாவது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அடுத்த 3 ஆண்டுகள்ல முத்தமிழ் காவலர் கீயாப்பை விஸ்வநாதத்தின் உதவியோட நீதி கட்சியில சேர்ந்தாரு ஈவேரா. இந்த நிலைமையில தான் அவரு வெள்ளைக்காரனின் கால் சுத்தமான கால், சாக்ஸ் அணிந்த கால், அதனால் பார்ப்பானின் காலை நக்குவதை விட அவனது காலை நக்குவது தவறில்லை அப்படின்னு பொன்மொழியும் உதிர்த்திருக்காரு. இப்படி சாவர்கர் மாதிரியே வெள்ளைக்காரர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவா இருந்த ஈவேராவை தான் சாவர்கருக்கு எதிரானவரை கட்டமைக்கிறாங்க இந்த பெரியாரிஸ்டுகள். சாவர்கரும் மன்னிப்பு கேட்டாரு, ஈவேராவும் மன்னிப்பு கேட்டாரு. சாவர்கரும் வெள்ளையர்களை ஆதரிச்சாரு, ஈவேராவும் வெள்ளையர்களை ஆதரிச்சாரு. சாவர்கரும் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறல, அதே போல ஈவேராவும் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறல. இப்ப சொல்லுங்க, யார் உண்மையான சங்கி அப்படின்னு. நன்றி, வணக்கம்.